எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டப்பட்டினத்தைச் சேர்ந்த 8 பேரை இலங்கை கடற்படை சிறைப்பிடித்துள்ளனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் பாலா. தமிழகத்திலிருந்து கடலுக்கு மீன்பிடிக்க செல்லும் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை தொடர்ந்து தாக்குதல் நடத்துவதும் அவர்களுடைய படகுகளை சேதப்படுத்தி மீனவர்களை சிறைப்பிடித்து படகுகளை பறிமுதல் செய்வதும் தொடர் நிகழ்வாக உள்ளது. இந்நிலையில் இலங்கை சிறையில் உள்ள 27 மீனவர்களையும் அவர்கள் இலங்கை கடற்படையால் பறிமுதல் செய்து வைக்கப்பட்டுள்ள 79 படகுகளை மீட்டுத் தரக்கோரி தமிழகத்தைச் சேர்ந்த 6 கடலோர மாவட்டத்தைச் சேர்ந்த 6 மாவட்ட மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தை அறிவித்து மத்திய அரசினுடைய கவனத்தை ஈர்க்கும் விதமாக இலங்கை தூதரகத்தை முற்றுகையிட்டு போராட்டங்கள் நடத்தினர். இந்நிலையில் நேற்று மீனவர்களுடைய அதாவது அரசினுடைய தலைகாலம் அடுத்த மாதம் வர இருப்பதன் காரணமாக மீனவர்களுடைய வாழ்வாதாரம் கருதி எங்களுடைய போராட்டத்தை கைவிட்டு கடலுக்கு செல்வது என அறிவித்து நேற்று காலை அரசு அனுமதி பெற்று கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற நிலையில் நேற்று சுமார் 12 மணி அளவில் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக காரை நகர் பகுதியில் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த 2 படகையும் அதிலிருந்து 8 மீனவர்களும் இலங்கை கடற்படை சிறைபிடித்து தற்பொழுது காங்கேசன்துறை கடற்படை முகாமில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விசாரணை முடிந்ததற்கு பின் அவர்கள் நீரியல் துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கும் பட்சத்தில் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவார்கள் என தெரிய வருகிறது.